வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோட அது மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மூடியில் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து நமக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் மன வருத்தம் தர மாதிரியும் ஒரு மாதிரி வாக்குவாதங்கள் அந்த புள்ள மாதிரி பண்ணுதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அது மட்டும் இல்லை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆல் இந்த கேம் நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரியான நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, வேலையில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத தாயாரும் மனைவி வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுதான் என்னுடைய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் ஆனால் மற்றபடி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸை நினச்சி கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே புலம்புறது, நைட்டு தூங்காமல் உட்காந்து முழிச்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி 6ஆம் அதிபதியான சூரியன். 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். பட் அது நல்ல விஷயமான நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி ஈகோ கிளாஷஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கிறது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வேலை விஷயங்கள்லையும் சொன்னால் பாசஸ் கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் வந்து அடங்கி போகிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம ஈகோ நம்ம தட்டி விட்டுரும். ஸோ அதை மட்டும் தூக்கி ஓரம் கட்டிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை நல்லா கொடுத்துருங்க. அது வந்து 11ல் இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய காசு, நமக்கு வந்து தரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ லாபம் வருமானா சூப்பர் லாபம் வருங்க. ஸோ இப்போது நல்லா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வர வேண்டிய காசு ஏதாச்சுன்னா வந்து சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு மன வருத்தத்தை தரலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களே வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய விரயங்கள், சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தந்துடும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் ஆனால் அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் அலைச்சல் இருந்தால் நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும், பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன், நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் மன ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தந்தை சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்களில் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய செலவுகள் ஏற்படுத்துறதுக்கான, வெளியில் சொல்ல முடியாது, பட் என்ன செலவாயிடுச்சு என்ன படுத்துகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் தேதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த
புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து சனி. ஸோ அது 12 அது ராசியாதிபதியுடைய ஒரு இதில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த செலவுகளை சின்ன சின்ன செலவுகளை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவி மற்றும் தாயார் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஈகோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. மீன லக்னமாக வந்து கேது தசாபதினு கேது வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகளோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா வந்து கணவன் மனைவி பேச்சுவார்த்தை வந்து வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ பிரார்த்தனைனா அப்படி உள்ளுக்குள்ள இந்த இறைவன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் இருக்குங்க. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையா. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்தவித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகம் தூக்கி போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கணும், இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் ஒரு தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பாவும் எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ். ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது?
ஓகேங்களா. ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.